இப்ப வரைக்கும் இந்த சூடாமணி நினைச்சது மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இனியும் அப்படிதான் நடக்கும் சம்யுக்தா. சூடாமணி, அக்கா, இப்போ நீங்க பேசினிருந்தீங்களே அந்த சூடாமணி யாரு? ராணி, இப்போ எதுவும் கேட்காத. இப்போ நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காத. ஆமா ராணி, நீ நம்பூதிரி சொன்ன மாதிரி பார்த்திபனோட உயிர் கூட்டையும் அந்த சாம்பலையும் வேட ரகசிய அறைக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சிரு. ஐயோ அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னாண்ட மறைகிறீங்க. நம்ம 3 பேரும் ஒன்னா தானே ரகசிய அறைக்குள்ள போறதா இருந்துச்சு. இப்ப என்னடான்னா என்ன மட்டும் போன்னு சொல்றீங்க. ஏன் உங்களால வீட்டுக்குள்ளார வர முடியல? ராணி, நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. பொம்மி சொன்ன மாதிரி செய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 40வது பௌர்ணமிக்குள்ள நாம செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும். நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா நீ சித்தார்த்த கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. எந்த இடத்துக்குக்கா வரணும்? இப்போ நான் உன்னை எங்க வர சொன்னேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா, நான் அங்க வந்துடுறேன். சித்தார்த்தையும் கூட்டிட்டு வா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ வரும்போது மறக்காம பார்த்திபனோட உயிர் கூட்டையும் உன் கையில இருக்கிற சாம்பலையும் எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா, கண்டிப்பா இது 2த்தையும் எடுத்துக்கின்னு தாடிகாரனையும் கூட்டின்னு நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன்க்கா. சரி ராணி, நீ போ. வீட்ல இருக்கிறவங்க நீ வராம ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. சரிக்கா. இந்தா. சரிக்கா, நான் பின்பக்கமா போயிடுறேன். சரி ராணி.